வெண்கல சிலை 300, ஆப்ரகாம் லிங்கம் 600, நீதிமன்றம் 470, புதுமை குரல் 231, ரோமாபுரி ராணிகள் 460. வணக்கம் சார். அரேதார், என்ன வேணும்? புது வாழ்வு 1000. உங்களை தான் சார் பார்க்க வந்தேன். அரேதார், எங்க தொலைஞ்ச? சுலோச்சனா பரிணயம் 831. நான் ஒரு கதை கொண்டு வந்திருக்கிறேன். அரேதார், என்னங்க வேணும்? நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன். சுகம் எங்கே என்று பெயர். அதை விற்பனை செய்ய வந்தேன். அப்படிங்களா? இந்த கூடையில வச்சுட்டு போங்க, 2 பூச்சி வருவாரு. யாரு? என்னங்க அப்படி கேக்குங்க? ஏன்னா 2 மணி நேரம் தான் வருவாரு. மாசம் 25 ரூபாய் சம்பளம். மகா மூலசாரி. எங்க பூச்சி பாவுன்னா என்ன சார்? அடா அடா அடா, அப்படியே அரிச்சு எடுத்துட மாட்டாரு. சொல்லு. விலைய கூட அவருதான் நிர்ணயம் பண்ணுவாரா? ஆமாங்க. மணி 12 சாப்பாடு எங்க? பூச்சி எத்தனை மணிக்கு வரும்? 2 மணிக்கு வரும். வந்துட்டேன் சார். வாங்க சார், வாங்க வாங்க. நல்ல நல்ல சரக்குலாம் இருக்கா பாருங்க சார். இந்த சட்ட துணி கெஜம் என்ன விலை? இதுக்கு கெஜம் 8 ரூபாய் ஆகலாம் சார். 8 ரூபாயா? இதுல 9 கெஜம். அச்சா, இது என்ன விலை? இதுக்கு 3 ரூபாய் ஆகும். இதுல 21 கெஜம். அச்சா அச்சா. நல்ல சேலம் வேஷ்டி 1 டசன். அச்சா, 24 இன்ச்சில 10 பனியன். எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, இதை வந்துடுறேன். அடே சுப்பிரமணி ஐயா, இதுக்கெல்லாம் பார்சல் பண்ணுங்க. ஆடியா, வாங்க வாங்க, உட்காருங்க. காஞ்சிபுரம் சேலை ஜாக்கெட் துணி இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. எடுத்து காட்டப்பா. பாருங்க, நல்ல சேலையா ஒரு 12. சரி, 20 ஜாக்கெட் துண்டு கிழிச்சு வைங்க. இத கொஞ்ச நாளையில வந்துடுறேன். சரி. லட்டு என்ன விலை? சரி, 7 ரூபாய் சார். ஜிலேபி 6 ரூபாய் சார். வடை 4 ரூபாய். லட்டு 100, வடை 100, ஜிலேபி 100 கட்டி வை. கொஞ்ச நேரத்துல சிட்டு போலே வாடி பறந்தே, வைர வெட்டு போலே ஜோதி கொட்டி மகிழே. சிட்டு போலே வானகம் எட்டி பறந்தே, வைர வெட்டு போலே ஜோதி கொட்டி மகிழ்வேன். வைர வெட்டு போலே ஜோதி கொட்டி மகிழ்வேன்.
ஓஹோ, என் மவன் கையில அதையும் தூக்கிக்கிட்டு வீதியில வர வெக்கப்படும். அதுவும் பலகார பொட்டலும் பெருசா இருக்கும்ல, 2-3 கூலிக்காரங்க தூக்கிட்டு வருவாங்க. இல்லடா தம்பி, மனோகரு தம்பி, எங்கடி ஓடுற பைத்தியக்காரி மாதிரி? மனோகர் ஓடுறான். எங்க ஓடுறான்? தம்பி, தம்பி, உடம்புக்கு என்னடா? இவன் மட்டும்தான் தனியா வந்தான். பலகார கூட தூக்கிட்டு வந்த பையனை காணும்னு தேடிக்கிட்டு ஓடுறான் போல இருக்கு. ஆஹா, இருக்கும். காலம் கிடக்கிற கடையில தகுல் பாஜி கூட்டம் நிறைஞ்சு போச்சு பாரு. அயோக்கிய பயலுங்க, எங்க இருந்தாலும் நான் கூட்டிக்கிட்டு வரேன். என்னன்னு நினைச்சுக்கிட்டானுங்க. இவரு பிரபல 8 காசு சாமதான பிள்ளையின் சம்பந்திங்கிறத கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கல. இந்த பாருமா, நீ தம்பி பயல கூட்டிக்கிட்டு போ. அந்த பயலுங்க எங்க இருந்தாலும் நான் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு போ. அப்பா போடா தம்பி. இந்த தம்பி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாதா? சரி வா. பாருங்கடி பொண்டுகளா, என் மவன் நிறைய பலகாரம் வாங்கிட்டு வந்தான். எந்த பிசாசு பய பிள்ளைகளா பலகாரத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. அதுக்கு சும்மா விட்டுருக்குமா? என் மவன் 8 கான்ஸ்டேபிள் மருமவனா கொக்கா. இந்தாங்க, கடைக்கு வந்திருக்கீங்க, இது சாப்பிடுங்க. வேண்டாம். அம்மா கிட்ட நடக்கும். அனந்தா, இதோ லட்டு கூடைய கொண்டாந்துட்டேன். அந்த துணி கொண்டுகிட்டு வந்த பசங்க தான் தப்பிச்சு போயிட்டானுங்க. போய் தொலைது. இது எல்லாருக்கும் கொடு. நிறைய கொடு. எல்லாம் சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. நானு தான் 30 வருஷமா மிஸ்டேக் இல்லாம உழைச்சேன். ரேஜனம் லட்டு கூட நான் தொட்டு கூட பார்த்ததில்ல. என் புள்ள சம்பாதிச்சு வந்திருக்கான் பாருங்க. எல்லாம் நிறைய சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. புள்ள என்ன இது இல்ல புள்ள, என் புள்ள அனந்தா, நிறைய கொடு. அப்பாடா, எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சது. தம்பி, கடவுள் கிருபையால நமக்கு நல்ல காலம் பிறந்திருக்குது. இப்ப நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமோ? நம்ம வீட்டுக்கு ஒரு சரியான வேலைக்காரியை பார்த்து போட்டுட்ட உங்க அம்மாவுக்கு பாதி சிரமம் குறையும். என்னது? அடா, அந்த கழுதை கிட்ட 2 லட்டை கொடுத்து துரத்தி விடு. என்னமோ. தம்பி, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணுமே. மார்க்கெட்டுல தஞ்சாவூர் புழுங்கல் அரிசி வந்திருக்குதான். ஒரு மூட்டை வாங்கி போட்டுட்டீங்கன்னா தேவலாம். ஏன்னா அது சாயந்தரத்துக்குள்ளார வித்தாலும் வித்துரும். அதுதான் உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமா. இந்தாங்க. எனக்கு வேணாம் பிள்ளை, நீ கொண்டு கொடு. வாங்க. என்னது? சீக்கிரம் வாங்க. என்னது? அவன் பணம் கேட்கறான். எதுக்கு? பலகாரம் கொண்டு வந்ததுக்கு பணம். என்ன பணமா? யாரா அவன்? என்ன வேணும்? 100 டக்கு, 100 லட்டு, 100 வடை, ஆக 75 ரூபாய் கொடுக்கணுங்க. எல்லாம் பையன் கொடுத்துருப்பான். எங்க கொடுத்தாரு? வீட்டுக்கு வந்து தரேன்ட்டாரு. அவன் இது என்னடா அது மிஸ்டேக்கு? ஓஹோ, புத்தகாலயத்துல செக்கா கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு பாங்க லீவு பாரு, மாத்த மறந்துட்டான். அவ்வளவுதான். தம்பி, டேய் பாரு, அந்த செக்கை என்கிட்ட கொண்டா. ஓஹோ, ஒருவேளை பெரிய தொகைக்கு செக்கோ. அது அப்பா கிட்ட காட்டினா மயக்கமா விழுந்துருவார் நினைக்கிறேன். அப்படிதான். போடா பைத்தியக்கார பையா, கொண்டடா இங்க. குடுறாண்ணா, தெரியுமா குடுறா. நான் எவ்வளவு பெரிய தொகை செக்கெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆனா படுபாவி பயல, இதுக்கான நெடுமரம் மாதிரி நிக்கிறேன். இப்ப இந்த கடங்கார பயலுங்களுக்கு நான் என்னடா சொல்றது? கடங்கார பயம் போனேன். ஐயோ, அந்த லட்டெல்லாம் என்ன பாருங்களேன். அடிக்காதீங்க. அவனா செய்யறான், அவன் மூளையில செய்யுது. செய்யும். இனிமே இந்த மிஸ்டேக் தாங்காது. ஆமா, அதெல்லாம் சரி. நீ நட. நான் தான் மனோகர். நம்ம மனோகரா? அம்மா, சேலம் வேஷ்டி அப்பாவுக்கு, கோட்டு துணி எல்லாம் இருக்கு. இந்தாங்க உங்களுக்கு காஞ்சிபுரம் சேலை. இதெல்லாம் காவேரிக்கு. பாக்கி 230 ரூபாய். அடைய ராசா, இந்தாங்க. நம்ம கண்ணு சம்பாரிச்சிட்டோம். 230 ரூபாய் பாருங்களேன். நம்ம ராஜா சம்பாரிச்சிட்டோம். பெரிய பெரிய நோட்டு பாருங்க. அட, ஏன் அசையா நிக்கிறீங்க? உங்க தானே. ஐயோ, அட தம்பி வா, அப்பா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. அப்பா, திருட்டு பயல நான் ஆசீர்வதிக்க மாட்டேன். அப்பா, நான் சொல்றது நம்புங்கப்பா. இதெல்லாம் நான் திருடல, எல்லாம் நான் சம்பாரிச்சது. ஆமாங்க. அப்பா,
கண்ணகி பதிப்பகத்துல என்னுடைய புஸ்தகத்துக்காக கொடுத்த அட்வான்ஸ் அப்பா இது. இன்னும் நிறைய பணம் கிடைக்கும். 25% ராயல்டி. இல்ல, இத நான் நம்பவே மாட்டேன். நீ திருடிதான் இருக்கிற. நிச்சயமா நீ திருடிதான் இருக்கிற. அப்பா அப்பா, என்ன? நீங்க வேணும்னா கண்ணகி பதிப்பகத்துல கேட்டு பாருங்க. கண்ணகி பதிப்பகம், கண்ணகி பதிப்பகம், கண்ணகி பதிப்பகம். என்ன கல்யாணம் பண்ணி 32 வருஷத்துல ஒரு நாள் கூட திருடினது இல்லையாடா? என்ன வேலைடா செஞ்சுட்ட தம்பி? நம்ம பரம்பரையிலேயே கிடையாதாடா இது? அம்மா சத்தியமா நான் திருடல. இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு பணம் கொண்டுட்டு வந்ததுனால அப்பா இப்படி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ, அவர் மானமே பறந்து போச்சடா தம்பி. என்ன வேலைடா செஞ்சுட்டு? லட்சுமி, என்னடா என்னங்க நடந்தது? நம்ம மனோகர் அவங்க அப்பா ஐயோ போயிட்டாரா? என்ன நடந்தது? எல்லாம் நடந்தது. அத்தை அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க அழுதா நீ கூட சேர்ந்து அழுப்போ. அப்ப என்னமோ பெரிய விஷயம்தான். என்னமா கொஞ்சம் இல்லைங்கோ, இந்த வீட்டுல ஏதாவது ஆயி போச்சு. ஆமா. அரே எப்போ? இப்பதான். अरे क्या करना भगवान, पैसा हो गया, वांगो या போகலாம். राम राम राम, क्या करना है? பாருங்க சார், உங்க மகன் எழுதுற புத்தகம் 48 பக்கம் தான். பக்கம் ஒண்ணுக்கு 100 ரூபாய். அப்படி பார்த்தா அரிடா ஓவல் டின் கொண்டா. ஐயோ, டின் இருக்குங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயோ வேணாம், இருக்கு. 4800 ரூபாய் வரும். ரெண்டாம் மதிப்பு போட்டா அப்புறமா எவ்வளவு வரும்? இப்படி போட்டுக்கிட்டே போனா எவ்வளவு வரும் தெரியுமா? கணக்கு பிள்ளையை தான் கேட்கணும், கணக்கு போட்டு தான் சொல்ல முடியும். நிஜமாட்டாங்களா? என்னங்க சார், ராயல்டி மட்டும் 2000 ரூபாய். சார், உங்க மகன் மாதிரி எனக்கு மட்டும் ஒரு மகன் இருந்தால் இந்த உலகத்தையே வேலை பேசிடுவேன் சார். இந்த உலகத்தையே வேலை பேசிடுவாடா. என்ன மூளை, என்ன மூளை, மார்வலஸ் மார்வலஸ். மனோகர், என் தங்க மகனே, என் ராஜா மனோகர். அப்பா, டேய் கண்ணு, அந்தாண்ட போ. நான் 3ஆம் தடையா முட்டாதனம் பண்ணிட்டேன்டா. என்ன மன்னிச்சுக்கடா கண்ணு. கண்ணு, இப்பதாண்டா எங்க எல்லாருக்கும் மூளை தெளிஞ்சது. உன் புத்திசாலித்தனம் இந்த 32 வருஷத்துல உங்க அப்பா கூட இருந்தது இல்லடா. ஆமா, என்ன சொன்ன? என் ஒரு மடல சும்மா இரு. கண்ணு, இனிமே என் புத்தி இஷ்டாங்க நிக்கண்டா. ஆனந்தா, கடவுள் செயலை பாத்தியா? கடவுள் நல்ல புத்திசாலிங்க. ஆமா. கண்ணு, நீ ஆபீஸ் வேலையை மட்டும் விட்டுடாதா. இந்த எழுத்தாள வேலை நிரந்தரம் இல்ல பாரு. வணக்கம். 1300 ரொம்ப சிக்கலான கணக்கம். ரொம்ப சிக்கலா இருக்குதுங்க. 1300. அடடே, வாங்க வாங்க, வணக்கம். எப்போ நீங்க? இப்போதுதான் கவிஞரே, உங்களை பார்த்து பாராட்டு சொல்லலாம் என்று வந்தேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் சுகம் இங்கே 40,000 காப்பி வித்திருக்கிறது. அப்படியா? எல்லாம் உங்களுடைய தயவு. தயவென்ன இதிலே? உலகம் உங்களை பாராட்டுகிறது என்பதற்கு இது அத்தாட்சி. மானசீக உலகிலே கானம் பாடும் வானம் பாடியே மனிதகுலம் வியப்போடு பார்க்கிறது என்பதற்கு இது சான்று. கவிஞரே, இதயத்தை எழுத்தாக்கி காற்றிலே மிதக்கவிடும் உங்களை தலைவலி தரும் கணக்கு வேலை கட்டுப்படுத்தி விடக்கூடாது. அதற்கு விடுதலை அளிக்கவே நான் வந்திருக்கிறேன். புரியவில்லையே. புரிய சொல்லிவிட்டால் செயலிலே பெருமை இல்லை. சுருக்கமாக சொல்கிறேன், இந்த வேலைக்கு தலைமொழி விட்டு புறப்படுங்கள். இப்போது அப்படி என்றால் வந்தால்தான் தெரியும். புறப்படுங்கள்.
உட்காருங்கள். இதெல்லாம் என்ன? இது தங்கள் எண்ணங்களை அமைத்து தரும் சொர்க்க பூமி. இங்கே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அவ்வளவும் கிடைக்கும். தங்கள் வேலையெல்லாம் இங்கேதான் இனிமே. வேலையா? என்ன வேலை சித்ரா? தேனியின் வேலை தேன் சேர்ப்பது. சித்ரா, புறப்படலாமா? வர முடியாது, வர முடியாது, வர முடியாது. கவிஞர் மோகன் என்று நினைத்து முட்டாள்தனமாக பேசிவிட்டேன். மன்னியுங்கள். பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள். பின்னால் பார்க்காமலேயே பேசுவதற்குத்தான் அப்படி சொன்னார்கள் போல இருக்கிறது. கவிஞரே, உங்களைத்தான் நினைத்துக் கொண்டே இருந்தேன். புறப்படலாமா? எங்கே? கவிதை கன்னியின் நடன பூமிக்கு, கலாதேவியின் நாடகசாலை. சிலப்பதிகார தமிழிலேயே சொன்னார். பொழிப்புரைக்கு புத்தகம் வேண்டுமே சித்ரா. பாரதி நடையில் பதமாக சொல். சொல்லித் தெரிவதோ சுந்தர கலைகள். சொல்லாமல் தெரிய ஜோதிடன் அல்லவே நான். ஏன் ஜோதிடனுக்கும் சொல்லாமல் தெரிவதில்லை? சுவையான பேச்சு, அழகான கருத்து, ரசிகத்தன்மையின் ராணி, வரம்பு மீறிய புகழ். புகழ்ச்சி புகழப்படுபவர்களுக்கு மட்டுமல்ல, புகழ்கிறவர்களுக்கும் இன்பம் பயக்கிறது. மலரை மற்றவர்களுக்கு வழங்குகிற கைகளிலேயும் மலர் கொஞ்சம் மனத்தை விட்டுவிட்டுத்தான் செல்கிறது. இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் ஒத்தியே மறந்தே போகும். அப்படியானால் பார்க்கலாமா? பேசும் ஒரு சித்திரமே, இதே பீடத்தின் எழிலரசியே, அருகே வா. இன்று மலர்ந்த ரோஜா மலரை உன் கூந்தலிலே சூட்டப் போகிறேன். உன் முகம் அழகா, ரோஜா மலர் அழகா என்று பார்க்கப் போகிறேன். ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? பேசுங்கள் மனோகர், சொல்லுங்கள். இல்லை சித்ரா, என் மனது என்னமோ போல் இருக்கிறது. விவரிக்க முடியாத குழப்பம். எனக்கும் அப்படித்தான் மனோகர். வாருங்கள், கடற்கரைக்கு போகலாம். அந்த காற்று பட்டால் கொஞ்சம் குணமாயிருக்கும். நல்ல நிலம் தான். நெல்லு போட்டா புல்லு முளைக்குதான், கம்பு போட்டா கத்தாழ வளையுதான். பேஷான நிலம் போ. ஏங்க, ஈரோட்ல 2 வீடு வாங்கி போட்டுட்டா? மணியான யோசனை தான். அதுக்கு முன்னால இந்த பக்கத்து வீடு விலைக்கு வருதான், அதை வளைச்சு போட்டுடலான்னு பாக்குறேன். ஐயோ, அது வேண்டாங்க. ஏண்டி, என்னடி மிஸ்டேக்கு? அந்த வீடு பேயடைஞ்ச வீடான்ல. பேயடைஞ்ச வீடா? ஆமா. ஏய், நீ இருக்கிற வீட்டுக்கு பேய் கூட வருமா? காணாத பேய்க்காக கதறாதே அப்பனே, கண்கண்ட பேய் இது ஒண்ணா. இந்தாங்க, கேலி எல்லாம் போதும். நாம என்ன சின்னமா சிறுத்தா? என்ன கடமா கட்டையா? அடியே, இப்பதான் புள்ள கல்யாணம் பண்ணி சொத்தகத்தை சேர்க்கிற வயசு. எப்பா அடே குருசாமி, அந்த காக்கா பொம்மை எடு, நம்ம பேரனுக்கு விளையாட்டு காட்டுவோம். மனோ, உங்களைத்தான் நினைத்துக் கொண்டே இருந்தேன். யார் எங்கே நினைத்தாலும் அங்கேயெல்லாம் நான் இருப்பேன். ஒருவர் நினைக்கும் போது மற்றொருவரும் நினைந்தார். இருபுறமும் நான் இருப்பேன். 100 பேர் நினைந்தார். நினைத்தார்க்கெல்லாம் நினைவாகி, நெஞ்சக் கனவில் உருவாகி, தனித்தே நின்று உறவாடி தருவேன் கவிதை அவர் வாழ்வில். நான் நினைக்கிறேன் இப்போது. நான் இருக்கிறேன் இங்கேயே. மனோ, காட்சியிலே உங்கள் உருவம் தெரிகிறது. கண்களை மூடினால் உங்கள் இதயமும் தெரிகிறது. களங்கமில்லா காதலிலே காண்போம் இயற்கையெல்லாம். லலா 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 லலா. காதலிலே களங்கமில்லா காதலிலே காண்போம் இயற்கையெல்லாம். லலா
காதலிலே காண்போம் இயற்கையெல்லாம் லலா 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 காதலிலே வரட்டுமா? எங்கே போயிருந்தீர்கள்? வெளியே போயிருந்தேன். வெளியே என்றால் எங்கே? விளக்கம் கூற நேரமில்லை. சாப்பிட வாருங்கள், நேரமாகிவிட்டது. நான் சாப்பிட்டு விட்டேன். எங்கே சாப்பிட்டீர்கள்? எங்கேயோ சாப்பிட்டேன். நீ போய் பேசாமல் தூங்கு. ஏன் அழற? கண்ணு என்னம்மா? விஷயத்தை சொல்லுமா. எப்படி சொல்லுவேன்? நமக்கு இந்த பணக்கார வாழ்வு வேண்டாம், பகட்டான வீடு வேண்டாம். உங்களுக்கு மகன் வேண்டும், கணவன் வேண்டும், மானம் வேண்டும், மரியாதை வேண்டும். சுருக்கமாக இருந்தாலும் அடக்கமான வாழ்வு பொதுவத்தே. புரிய சொல்லுமா. எனக்கு பயமாக இருக்கிறது. என்ன நடந்ததோ, இனி என்ன நடக்குமோ? ஒரு கவலம் சோறானாலும் நிம்மதியாக உண்டுமே. அந்த நிம்மதியில் இருக்குமா என்பதே புரியவில்லை அத்தே. ஏமா புரியல? இதோப்பா, கடல் போல வீடு இருக்குது, கார் இருக்கு, தோட்டம் துறவு இருக்குது, கூப்பிட்ட உடனே ஏன்னு கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்குது. எல்லாம் இருக்கிறது. அதற்கு ஈடாக என் வாழ்வே பலியாக இருக்கிறது. மாமா, என் வாழ்வே பலியாக இருக்கிறது. ஒண்ணுமே புரியலையே. புரிய சொல்லவும் மாட்டேங்கிறாளே. எனக்கே சரியாக புரியவில்லை. உங்களுக்கு எப்படி புரிய சொல்லுவேன்? ஏன் புள்ள ஆனந்தா, இந்த பொண்ணு என்ன ஒரே கலக்கமாவே இருக்குது? ஒருவேளை பையன் உதையில விட்டுட்டானோ? அப்படியெல்லாம் செய்ய மாட்டானே. பின்ன அப்படி இருந்தாலும் இருக்கும். எப்படி? அப்படி இருக்க நியாயமே இல்லையே. என்னடி இது? கேள்வி பதில் எல்லாம் நீயே போட்டுக்கிற. ஒன்ன வந்து கேட்டேன் பாரு, அது ஏன் மணமாலை என்னும் மருந்து கேட்கிறேன். சேர்ந்து வளர்ந்த காதல் உணர்ச்சியை என்ன பின்னப்படுத்தி விடாதே. உப்பு காட்டை அனல் மடுக்க விட்டு விடாதே. ஆசை பெருக்கை அணை போட்டு தடுத்து விடாதே. திருமணம் தாழ்ந்து விடுவேன் நான். மோகன், நீ குழப்பத்தில் இருக்கிறாய். ஓய்வெடுத்துக் கொண்டு 10 நாள் தானே, கொஞ்சம். பதில் சாதகமாயிருக்கும் அல்லவா? இருக்காது, இருக்கவே இருக்காது. என்னடா? அங்கம்மா, வேலைக்காரங்களுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம்.